கும்பகோணம் திருநாகேஸ்வரம் கடத்தெருவு மிக அருகில் உங்களுக்கு அருமையான ஒரு அக்ரஹாரம் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. இது நம்ம பிரீமியர் மால்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டருங்க. மெட்வே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அக்ரஹார வீடு அருமையாக அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு கும்பகோணம் ஒரு 4 கிலோமீட்டரே வந்துடுங்க. மெயினான அக்ரஹாரத்தில் பக்கத்தில் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள தேப்பரமல்லூர் அக்ரஹாரம் தாங்க இது. இந்த இடத்துலேருந்து திருநாகேஸ்வரம் கோயில் மிக பக்கத்திலே இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் சேஃப்டி கேட்டோட உங்களுக்கு கார் பார்க்கிங் வசதியோட சைடில் படி பொசிஷன்லாம் வச்சு உங்களுக்கு தாராளமான இந்த வீடு அமைச்சிருக்குங்க. வராண்டாலே மேலே ஒரு சீட்டு ஒன்று போட்டிருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் வசதியோட இந்த இது இருக்குங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஃபுல்லாக ரெசிடென்ஷியான ஏரியா தாங்க. அமைதியான ஒரு அக்ரஹாரம் வீடு பக்கத்துலேயே இந்த வீடு அமைச்சிருக்குங்க. ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு வராண்டாவில் படி பொசிஷன் கொடுத்து வீட்டோட இது அமைஞ்சிருக்குங்க. சிங்கிள் டோர் உள்ள கதவு தாங்க இது. எல்லாம் டீ குட்டான கதவு தாங்க இது. ஃப்ரண்ட்டில் நல்லா ஹால் போர்ஷனுங்க. நல்லா தாராளமான ஸ்பேசியஸான உள்ள ஹால் போர்ஷனுங்க. சைடில் டிவி ப்ரொவிஷன் வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலுக்கும் அடுத்து உங்களுக்கு கிச்சன் போர்ஷன் வந்துருங்க. இன்னொரு ரூம் ஒன்று வந்துருக்குங்க. இதுக்கு லெஃப்ட் சைடில் இன்னொரு ரூமுங்க. இந்த ரூமில் உங்களுக்கு 4 டோர் உள்ள விண்டோஸ் தாங்க இருக்குது. விண்டோஸ் ஒரு வென்டிலேஷன் பர்பஸ்க்கு ரொம்ப மாடலராக இந்த ரூம் அமைச்சிருக்குங்க. இந்த ரூமில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வைக்கிற மாதிரி ஒரு தாராளமான ஒரு ப்ரொவிஷன்ஸும் இருக்குங்க. இதில் இந்த ரூம் ஆப்போசிட்லேயே ஒரு ஹால் போர்ஷனுங்க. ஹாலுக்கும் அடுத்தது இன்னொரு ரூம் ஒன்றுங்க. இந்த ரூம் ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வச்சுக்கிற மாதிரி உள்ள ரூமுங்க. இது சாமி ரூமாகவும் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஒரு கிச்சனுங்க. கிச்சன் வென்டிலேஷன் பர்பஸ்க்கு தாராளமாக இருக்குங்க. கீழே அப்பர் லாஃப்ட் வசதி எல்லாமே இருக்குங்க. மேலேயும் அப்பர் லாஃப்ட் வசதி இருக்குது. சைடில் உங்களுக்கு வாஷ் பேஷனோட இந்த கிச்சன் அமைஞ்சிருக்குங்க. நல்ல வென்டிலேஷன் பர்பஸ்க்கு 2 பக்கமும் இருக்குங்க. மேலேயும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இதுவும் வந்திருக்குங்க. முழுக்க இந்த வீடு ஒரு இனமாக தாங்க இருக்குது. மொத்தமாக 3612 சதுரடிங்க. இதுக்கு வீடு மட்டுமே ஒரு 1230 சதுரடியில் கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடி உங்களுக்கு லெட்டின் பாத்ரூம் வசதிலாம் பின்னாடியாக வந்துடுங்க. மொத்தம் இடம் 3612 சதுரடிங்க. மொத்தமாகவே வீட்டுக்கு மதிப்பு இல்லைங்க, இடத்துக்கு தாங்க மதிப்பு. 3612 சதுரடிக்கு ஒரு சதுரடி விலை வெறும் 2000 தாங்க. விலை குறைச்சி பேசிக்கலாங்க. இந்த வீட்டுக்கு பின்னாடி லெட்டின் பாத்ரூம் வசதி தாங்க இது. சைட்லேயும் கொஞ்சம் உங்களுக்கு தாராளமான நீட்டாகவே உங்களுக்கு இட வசதி இருக்குங்க. இது இந்தியன் டாய்லெட்டு பாத்ரூமுங்க. இது மேலேயும் சீட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஃபுல்லாக ஒரு கார்டனிங் வசதியோடு ஃபுல்லாகவே செட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி கடைசி வரைக்குமே இருக்குங்க. இதோட வீட்டுக்கும் அதோட பின்னாடிக்கும் ஒரு இடமும் இருக்குங்க. உங்களுக்கு ஃபுல்லாக கார்டனிங் வசிக்கிற மாதிரி தாராளமான ஒரு அக்ரஹாரத்துக்குள்ளே இந்தமாரி காற்றோட்டமான வீடு அமைஞ்சிருக்குங்க. சைடில் தென்னை மரம், வாழை மரம் எல்லாமே இதிலே பயிர் பண்ணியிருக்காங்க. இன்னமும் அந்த லாஸ்ட்டு காம்பவுண்டு வரைக்குமே நம்மளோட இடம் இருக்குங்க. ஃபியூச்சரில் நம்ம இதில் நம்ம குடோன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி தாராளமாக இதில் நம்ம பண்ணிக்கலாங்க. ஃபியூச்சரில் நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு சாதாரணமான ஒரு அக்ரஹாரத்தில் உள்ள இடம் தாங்க இது. அந்த காம்பவுண்டு வரைக்கும் ஃபுல்லாகவுமே இருக்குங்க. ஃபுல்லாக நம்ம கார்டனிங் பண்ணதுக்கும் உங்களுக்கும் ஏற்ற இடம் தாங்க இது. சைடில் காம்பவுண்டு இந்த வீட்டோட முடிஞ்சிருதுங்க. இது நம்ம இடம். அப்படியே ஃபுல்லாக காம்பவுண்டு வசதியோட நம்ம இடம் இருக்குங்க. இதில் மாடி பொசிஷன் போய் பார்த்துடலாங்க. மாடியில் உங்களுக்கு இன்னொரு வீடு மாரி இருக்குங்க. நம்ம ஃபியூச்சரில் அதில் மாடியில் வாடகை விட்றா இருந்தாலும் நம்ம விட்டுக்கலாங்க. ஒரு பேச்சுலருக்கு நம்ம வாடகை விடலாங்க. சைடில் சின்ன கொட்டா மாரி போட்டிருக்காங்க. இதில் ஸ்டே பண்ணுறதுக்கு கெஸ்ட்டு வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ரூம் ஒன்று இருக்குங்க. இது மாடி பொசிஷனுங்க. இது தாராளமான ஒரு மேலே கிளாத்லாம் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி துணிக்காயை போட்டுறதுக்கு இடம் தாங்க இது. இந்த ரூம் தாராளமாக கட்டியிருக்காங்க. மேலே செட் பண்ணி மேலே சீட்டு தாங்க இப்போதைக்கு ஓடு தாங்க போட்டிருக்காங்க. கெஸ்ட்டு தங்கிறதுக்கு ஒரு தாராளமான மேலேயும் ஒரு ரூம் ஒன்று இருக்குங்க. இந்த வீட்டை நேரில் பார்க்கணுன்னா இந்த கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுடைய வீடும் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சிறந்த முறையில் விட்டு தருவோங்க. நன்றிங்க.